ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு 10 ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் 3 இயர்ஸ் 2 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு வீடியோ. இதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், சேவ் டைம். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன படிக்கிறதுனே தெரியாமல் சோசியல் மீடியாவில் நிறையா சோர்ஸை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால என்ன ஆகும்னா, டைம் ரொம்ப டிலே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோலாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்க, நல்ல சோர்ஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பட் டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸோ இல்லாட்டி ஒரு வீடியோஸோ வரும்போது என்னென்னா, உங்களுடைய மைண்ட் டைவெர்ட் ஆகி நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால என்ன ஆகும்னா, ஒரு 1/2 hour போனால் கூட உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு ஷார்ட்ஸாக பார்த்துட்ருப்பீங்க. அது ரொம்ப டைம் டிலே ஆகும். நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, டைமை எப்படியெல்லாம் சேவ் பண்ணி படிக்கலாம், அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போது நம்ம மேலே அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் டக்குன்னு அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஐயோ, நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, வா, இது நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு அந்த ஒரு 2 செகண்ட்ஸோ 2 மினிட்ஸோ நீங்கள் அதை சொல்லி உங்கள் மைண்டை அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, படிக்கும்போதே இப்போது 4 மணிக்கு படிக்க உட்காரோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டேயுமே அந்த 4 மணி படிக்க உட்காரணும். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ். இது மார்னிங் எந்திரிக்கும் போது இதை பண்ணுவோம். இப்போ ஒன் டே 4 o'clock எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, நாளைக்கு 4 o'clock எந்திரிக்க முடியல, உடம்பு ரொம்ப டயர்டாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் தூங்குவோம். அப்படின்ற இந்த டைமை டிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டயத்தை டிலே பண்ணாதீங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் டைம் சேவ் பண்ணுறனால ரொம்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஈஸியாக அந்த எல்லாமே கிடைக்கும். ஆமையும் ஜெயிக்கும், முயலும் ஜெயிக்கும், முயலாமை தான் ஜெயிக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, 1 hour படித்தா கூட சக்ஸஸ் பண்ணலாம், அதே 10 hours படித்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் ஒன், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இப்போ நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு, ஓகேவா, அது சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம், ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம். அதை வச்சு அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே கவர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சிலபஸ் கவர் பண்ணணும், அதுதான் உங்களுடைய டார்கெட்டே. ஓகே, சிலபஸில் இல்லாததெல்லாம் படிக்கணும்னு தேவையே கிடையாது. சிலபஸில் உள்ளதை மட்டும் நம்ம டெய்லி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கேன்னா, பெஸ்ட்டு சோர்ஸ் அண்ட் மெட்டீரியல். இப்போது நிறைய சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறையா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அந்த சோர்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது என் ஃப்ரெண்டு அது வச்சுருக்கான், அதனால நான் அதை படிக்கணும், இவங்க இதை படிக்கிறாங்க அதனால நான் அதை படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே உங்களுக்கு வரவே கூடாது. உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கணும். ஃபோர்த் ஒன், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின், ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே கிடைக்கும். அது ஒரு 10 அல்லது 20 டெய்லி 5 ஆச்சு நம்ம படிக்கணும். ஓகேவா, அதை எப்படி படிக்கணும், சும்மா மேலோட்டமாக படிக்கக்கூடாது, அதை நம்ம டீப்பாக படிக்கணும். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபிஃப்த்து ஒன், மல்டிபிள் ரிவிஷன். நீங்கள் எப்படின்னா, ஒரு வாட்டி நல்லா படிக்கணும், செகண்ட் டைம் படிக்கணும். ஃபஸ்ட்டு படிக்கும்போது நம்ம சும்மா ரீட் பண்ணுவோம், செகண்ட் டைம் நல்லா படிப்போம். அதுக்கப்புறம் தேர்ட்டு நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் ரிவைஸ் ஒன்ஸ், ட்வைஸ்,
ரேஸ் அப்படின்னு நம்ம வந்து எப்படின்னா அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 6th ஒன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருவீங்க. இதே வந்து ஒரு 1 மந்த் போகும்போது உங்களுக்கு வந்து டயர்டாயிடும். என்னடா எப்போ பார்த்து எழுதிட்டுருக்கோம், நம்ம படிச்சுக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி என்ன பண்ணுவீங்க, அந்த நோட்ஸை ஓரமாக வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது வந்து இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை படிக்கிறதுனால ஸ்டார்டிங் படிக்கும்போது நல்லா தான் இருக்கும், எல்லாமே மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், நீட்டாக எழுதுறதை விட நல்லா படிக்கிறோண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்குள்ளேயே தோணி நீங்கள் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு போவீங்க. பட் அது கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி படிக்கிறீங்கன்னா அதை வந்து உங்களுடைய ஓன் மெத்தடில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு லெசன் படிக்க உங்களுக்கு வந்து 1 hour ஆச்சு அப்படின்னா, செகண்ட் டைம் நீங்கள் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்டை ரைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். அதுக்கப்புறம் 20 minutes 10 minutes இந்த மாதிரி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஓகே, ஸ்டார்டிங்கில் எழுத ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு மைண்டும் வேறு நம்மளுக்கு டைவர்ட் ஆகிட்டுருக்கும், எழுதாமல் படிச்சுருவோமா, ஆனால் கஷ்டப்படுங்க, எழுதுங்க. 7th ஒன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவ்யூ. டெஸ்ட்டு வந்து நம்ம படிக்கும்போதே வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதை படிச்சிருக்கோமோ அதை வந்து அந்த வீக்கில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு எதை மிஸ்டேக் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ஓன் அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிவ்யூ பார்க்கணும், எதை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ரிவ்யூ பார்க்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 8th ஒன் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம மேத்தமெட்டிக்ஸ் 25 தான் உங்களுடைய டார்கெட்டாகவே இருக்கணும். ஏன்னா மேத்ஸும் தமிழும் தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து கை கொடுக்குற ஒரு பார்ட். ஓகே, அதில் நம்ம மிஸ்டேக்கே பண்ணவே கூடாது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல சோர்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. புக்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸுக்கு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து வரப்போட நாட்களில் வந்து மேக்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்சாலுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 9th ஒன் ஜிஎஸ் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். சும்மா யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூனிட் 10 வரை ஃபினிஷ் பண்ணணுங்கிற டார்கெட்லாம் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டி இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும், யூனிட் 8 இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹை மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ பாலிட்டி வந்து 15 மார்க் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் 20 மார்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யூனிட் 8க்கு வந்து 20 மார்க் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படித்தாலே 55 டோட்டலாக வந்தது. இந்த மாதிரி எது வந்து நம்மளுக்கு அந்த மார்க் ஏரியான்னு பார்த்துட்டு படிக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம், இந்த மாதிரி படிக்கிறது. லாஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சொல்ல வரேன்னா, டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்னு நான் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். இது என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசி படிக்க போகிறீங்க அப்படின்னு இல்லாட்டி படிச்சிட்ருக்கேன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இந்த போட்டியான உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் யார்கிட்டையும் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து யாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டாம். இதுவுமே வந்து என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட்னே வச்சுக்கலாம். நீங்கள் அமைதியாகவே இருங்க. நீங்கள் படிக்கிறது கூட யாருக்கும் தெரியாமல் நாளைக்கு இவ போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் சொல்லணும், இவ எப்போ படித்தா எப்படி படித்தா அவள் போஸ்டிங் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.